மச்சான் என்ன மச்சான் அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? ஒருத்தன் என் கல்யாணத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்சு ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவனை எப்படியாச்சும் இன்னைக்கு நைட்டோட நைட்டா இந்த மண்டபத்தை விட்டு வெளியே துரத்தணும். அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். உனக்கு பிரச்சனை கொடுக்குறவனை நாங்க என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு, முடிச்சிடலாம். அவன் வெளியே போயிருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அவன் வர கரெக்டான டைமை பார்த்து அங்க நிக்கிறாருல அந்த பெரியவர், அவர்கிட்ட போய் பம்பு இழுத்து கை வைங்க, சரியா? அந்த பெரியவர்கிட்டயா வம்பு பண்ண சொல்ற? எதுக்கு மச்சான்? நீங்க அவர்கிட்ட வம்பு இழுத்தா வரவன் சும்மா இருக்க மாட்டான். கன்ஃபார்மா உங்க மேல அவன் கை வைப்பான், தகராறு நடக்கும். உங்களை அவன் அடிச்ச அடுத்த செகண்டே நான் போலீஸை இங்க கூப்பிட்டு கல்யாணத்துல பிரச்சனை பண்ணி எங்க மேல கை வைக்கிறான்னு அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறேன். வர போலீஸ்க்கு காசு கொடுத்து கவனிச்சு அவனை உள்ள வைக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் சொன்ன வேலைய நீங்க கரெக்டா பாத்துக்கணும், புரியுதா? இவ்வளவுதானே விஷயம். நீ சொன்ன மாதிரியே நாங்க பண்ணிடுறோம். சரி வாங்க. சகல இன்னும் ஏய் சாரி, தெரிஞ்சே அடிச்சிட்டேன். ஏய் யாருப்பா நீங்க? எதுக்குப்பா சும்மா போறவனை இடிச்சு வம்புழுக்கிறீங்க? வேலை பார்க்குறவங்க கிட்ட வம்பு இழுக்க முடியாதுல்ல, அதான் சும்மா இருக்கிறவங்க கிட்ட ஆசையா வம்பு இழுக்கிறோம். ஏய் என்னடா பிரச்சனை? விடுங்க, ஏன்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பெரிய அறிவாளி இவன். நாம தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். இவன் தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஹலோ, யார் நீங்க? பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? ஏய் யார் அவன்? பெருசா நியாயம் பேச வந்திருக்கான். ஒருவேளை கல்யாண பொண்ணுக்கு லவரா இருப்பானோ? அனாவசியமா இங்க எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது, ஒழுங்க போங்க. அதை கேட்க நீ யாரா? ஏய் மரியாதை சொன்னா புரியாதடா உங்களுக்கு, போங்கடா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, நாங்கள் உடனே கிளம்பி வரோம். யோ சார், பக்கத்தில் ஏதோ பிரச்சனையா? வண்டி எடுக்க சொல்லு, போலாம். ஓகே சார். நம்மளையே மிரட்டுறான்டா. ஏய் என்ன மாப்ள மாப்ள சார், நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிட்டு இருந்தோம் சார். தேவையில்லாம கூப்பிட்டு அடிக்கிறான் சார். அடப்பாவி. இன்ஸ்பெக்டர் சார், பாத்தீங்களா என் ஃப்ரெண்ட்ஸை இவன் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. சார், நாங்க சும்மா தான் நின்று பேசிட்டு இருந்தோம். மருதோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அடிச்சிட்டான் சார். டேய் சார் போய் சார். மாப்ள என்ன இங்க பிரச்சனை? யார் அடிச்சது? அத்தை, கல்யாணத்துக்கு வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸை இந்த கார்த்தி பிரச்சனை பண்ணி கை நீட்டி இருக்கான். இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கியா? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க போய் சொல்றாங்க. நாங்க சும்மா தான் இருந்தோம். இவங்க தான் தேவையில்லாம வந்து எங்கள்கிட்ட வம்பிழுத்தாங்க. இவங்க தான் மாப்பிள்ள மேல முதல்ல கை வச்சாங்க. சார், எதுவா இருந்தாலும் பொது இடத்துல பிரச்சனை பண்றது ரொம்ப தப்பு. வந்து வண்டியில இருங்க, வாங்க. சார் 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 நான் தான் சொல்றேன்ல சார். சார் எங்க சகல சும்மா தான் சார் இருந்தாரு. இவனுங்க தான் சார் வந்து வம்பிழுத்தானுங்க. சார் அதான் சொல்றாங்கல்ல, அவனுங்க தான் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் என்ன சார்? ஓகே சார், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க, வாங்க. மாப்பிள்ள வந்துடுறோம். சரி வாங்க. யாரை கேட்டு கார்த்தி மாமாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்க? யார கேட்கணும்? கல்யாணத்துக்கு வந்திருக்கிற நம்ம மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் மேல கையை வச்சா சும்மா இருப்பாங்களா? அதான் மாப்பிள்ளை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்காரு. வந்த போலீஸ் நடந்ததை விசாரிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா ரேவதி, என் ஃப்ரெண்ட்ஸை போட்டு அடிக்க அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? என் கல்யாணத்துக்கு வந்தவங்கள அவன் கை நீட்டி அடிக்கிறான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அம்மா, அவர் மேல உங்களுக்கு இருக்கிற கோபத்தினாலதான் இதெல்லாம் நடக்குது. நடந்தது எல்லாமே ஒரு சூழ்ச்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. கார்த்தி மாமா இந்த மண்டபத்துக்கு வரணும். இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் அவரை கூட்டிட்டு வாங்க.
ரேவதி, நீ பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு இருக்காத. நடந்த பிரச்சனையில சதி கிதி எதுவுமே கிடையாது. மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ கார்த்தி அடிச்சது உண்மைதான். இதுல என்ன சூழ்ச்சி இருக்கு? பேசாம இருக்கிற அப்பா கிட்ட வந்து வம்பு பண்றதுக்கு பேரு சூழ்ச்சி இல்லாம வேற என்ன? இத பாரு, நாங்க சொல்றத நீ நம்ப மாட்டேங்கிற. ஆனா அங்க ஸ்டேஷன்ல இருக்கிறவன இங்க கூட்டிட்டு வரணும்னு எங்களை மிரட்டுறியா? மாப்பிள்ளைய விட உனக்கு அவன் தான் முக்கியமா போயிட்டானா? அவன் என்ன அவ்வளவு வசதியா? ஆமா, வசதிதான். நீ எப்படி இவ்ளோ உறுதியா சொல்ற? அவன் தப்பு பண்ணலன்னு நீ பாத்தியா? நான் பாக்கலமா, ஆனா என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்தீங்களா? ரேவதி, இந்த பிரச்சனை நடக்கும்போது நானும் மயில் மாப்பிள்ள மட்டும்தான் இருந்தோம். உங்க அம்மா அங்க வரவே இல்லை. என்னம்மா, அப்பா சொல்றத பார்த்தா அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதப்போ அவர்தான் தப்பு பண்ணாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நான் அங்க போய் சேர்றதுக்குள்ள நீங்க கேஸ வாபஸ் வாங்கணும். இல்லன்னா அவ்வளவுதான். ரேவதி, என்ன கேஸ வாபஸ் வாங்க சொல்லி என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறதான். செத்து போயிடுவேன்னு சொல்லி நீங்க என்ன மிரட்டினதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப நான் சொல்றேன், எனக்காக நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கணும். இல்லனா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் மாட்டேன், திரும்ப இந்த கல்யாண மண்டபத்துக்கு வரவும் மாட்டேன். ஈஸ்வரி, இது வரைக்கும் உன் பொண்ணை மிரட்டி மிரட்டி காரியம் சாதிச்ச. இப்போ அவ உன்னை மிரட்டுறா. இப்ப என்ன பண்ண போற? கடவுள் இருக்கான் ஈஸ்வரி. என்னக்கா ரேவதி இப்படி பேசிட்டு போறா? இப்ப நம்ம என்ன பண்றது? விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாம வேற என்ன பண்ண முடியும்? மாப்ள, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை சமாதானப்படுத்துங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி கேஸ வாபஸ் வாங்குறோம்னு சொல்லுங்க. என்னது கேஸ வாபஸ் வாங்கவா? என்னத்த சொல்றீங்க? அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருக்கான் அத்தை. அட விடுங்க மாப்ள, இந்த கல்யாணம் நடக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி கேஸ வாபஸ் வாங்குறது தான். அத முதல்ல செய்யுங்க. அத்தை, அது வந்து யோசிக்காதீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? இது என்னத்த கேள்வி? இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். அப்போ முதல் வேலையா போய் கேஸ வாபஸ் வாங்குங்க. சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். ஒழுங்கா வேலை செய்யலன்னு வச்சுக்கோ, உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவேன், பாத்துக்கோ. கார்த்தி மாமா,